Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல நான் வந்து வெஜிடபிள் சமோசா எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். தேவையான பொருட்கள் வந்து இந்த கப் அதாவது 250 mg கப்ல வந்து 1.5 கப் போட்டுருக்கேன் மைதா மாவு, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஆயில். இப்போ அந்த மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் நல்லா திருப்பி டைட் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம வந்து அந்த உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல சமோசா வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கணும். அப்புறமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை உள்ளே போடலாம். இப்போ நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கேரட்டும் ஒரு பொட்டேட்டோவும் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ அதையும் உள்ளே போட்டுடலாம். பச்சை பட்டாணியும் எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான வந்து உப்பை சேர்த்து இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா பட்டாணி வேக வச்ச தண்ணியே வந்து நம்மளுக்கு இருக்குது, அதையே ஆட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு முன்னால் வந்து நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுடலாம். இப்போ நம்ம 3/4 ஸ்பூன் மல்லி தூள் போட்டுடலாம். அப்புறம் 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதுக்கு வந்து மசாலாலாம் வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியவே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி எல்லாம் வற்றி காயெல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு கவர் வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வந்து பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சமோசா போடும்போது அந்த கார்னர் எல்லாம் ஒட்டுறதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மைதா மாவு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி சப்பாத்தியாக நல்ல லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட போகிறோம். அதுக்கு வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் வந்துருச்சு, நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காயெல்லாம் மசாலாவோடு சேர்த்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். சமோசாவுக்கு வெளியே உள்ள மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் பெரிய சைஸு மாவா எடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி ஃபர்ஸ்ட் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து 2 பக்கமும் நல்லா திரட்டி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து 2 பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சிருக்கத ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே வந்து கோன் மாதிரி வரணும். அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம மடித்து வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல கேப் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸ் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ ஸ்டஃபிங்ஸ் வச்சிடலாம். இப்போ அதில் நம்மளுக்கு வந்து அந்த சமோசாக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து மைதா மாவு வந்து கரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இந்த விளிம்பில் லைட்டாக தடவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சமோசா வந்து ரெடி ஆயிரும்.
இது வந்து நல்லா உள்ளே இருந்து மசாலா வெளியே வராதபடி ஒட்டி விட்டுறணும். எல்லா கார்னரையும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உள்ளே இருந்து மசாலா வந்து வெளியே வராது. இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிடலாம். இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இதை இதில் வை. இது மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சோன்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமோசாவை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது பண்ணுவோம். இப்போ ரெண்டாவது சமோசாவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சமோசாவை உள்ள போடலாம். மெதுவாக போடு. எண்ணெயை வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து எண்ணெய் கொஞ்சம் சீக்கிரமே சூடாயிட்டு, அதனால சிம்மில் வச்சுருக்கேன். நான் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் எல்லோ கலரில் மாறுற வரைக்கும் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல எல்லோ கலரில் நல்ல மாவெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ சோயான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.